நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். எனது ஊர் விளாம்பட்டி பள்ளிவாசலில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். எங்கள் ஊர் விளாம்பட்டி பள்ளிவாசலில் சுமார் 1 வருடத்திற்கு முன்னதாக ஓவர்சிட்டி நீர்நிலை தொட்டி கட்டுமான பணி தொடங்கி இன்று வரை பணி நிறைவடையாமல் உள்ளது. மேலும் குளியல் தொட்டி மற்றும் கழிப்பறை வசதி இல்லாமல் மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் பள்ளிவாசல் அதை சுற்றியுள்ள தெருவிளக்குகள் அனைத்தும் இதுவரை சரிவர பராமரிக்கப்படுவதில்லை. மேலும் அழகுநாச்சி அம்மன் கோவில் டு சோலைமலை 6 முடிவு உள்ள வரை சாலை அதிகளவில் மக்கள் பயணிப்பதால் அந்த சாலையில் போக்குவரத்து வசதிக்காக தெருவிளக்கு அமைத்து தர வேண்டும். மேலும் விளாம்பட்டி பள்ளிவாசல் மக்கள் 2 to 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்து ரேஷன் வாங்கி செல்கின்றனர். எனவே மக்கள் வசதிக்கேற்ப விளாம்பட்டி பள்ளிவாசலில் ரேஷன் கடை அமைத்து தர வேண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இதில் அவசர கோரிக்கையாக நீர்நிலை தொட்டி வேலை முடித்து தர வேண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எனவே இந்த மனு கடைசி மனுவாக ஏற்றுக்கொண்டு செய்து தர வேண்டும். இந்த ஓகச்சிடி வேலை தொடர்ந்து நிறுத்தப்பட்டால் தமிழர் தேசம் கட்சி வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் சார்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஒரு 10 நாள் நாங்கள் அவகாசம் தரோம். அந்த கோரிக்கை ஏற்றுக்க முக்கியமான விஷயம் 10 நாள் அவகாசம் ஓகச்சிடி வேலை ஆரம்பிக்கணும்னா நாங்கள் அந்த மக்களை திரட்டி அந்த நான்கு சிலையை மதிப்போம். நான் சொல்லி நாங்கள் தனிப்பட்ட சொல்லியிருக்கோம். கோரிக்கை எல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாமே அங்க பள்ளிவாசல்ல ரேஷன் கடை இருக்குது. எல்லாமே ரேஷன் கடைங்க. நம்மளுக்கு வந்து எத்தனை எங்கம்மா அவங்க ரேஷன் கடை எத்தனை காடுமா நம்ம ஊருக்கு? அதுல 475 மழை அடிவாரத்துல இங்க வந்து வாங்கி போய் முடியல. அவங்களுக்கே தெரியும். 2 நாள் 3 நாள் கழிச்சு சேர்றாங்க. அவங்களோட வசதிக்கேற்ப அங்க ஒரு ரேஷன் கடை அமைச்சாங்கன்னா அங்க அப்படியே வாங்கிக்குவாங்க. அதை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வசதிக்காண்டி நம்ம ரேஷன் கடை கொஞ்சம் உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லி சரி பண்ணுங்கம்மா. கொஞ்சம் சொல்லிக்கங்க. அது கோரிக்கை வச்சுங்க. சாலை மறியல் பண்ணா எந்த கோரிக்கையும் சாலையில் நின்று சொல்லுவோம். அதையும் நான் சொல்லிடுறோம். அடுத்தது படிக்கிறோம். எனது ஊரில் எரிமேடை செல்லும் பாதை சோலைமலை 6 குறுக்கே செல்வதால் பாலம் அமைத்து தர பலமுறை மனு கொடுத்திருக்கோம். அந்த எரிமேடைக்கு பாலம் மேல ஏறி போறதுக்கு பாடி உள்ள தூக்கி கொடுக்க முடியல. இதுவரை நாங்க 10 கிராம சபையில தீர்மானம் எடுத்திருக்கோம். அது நிறைவேறி நாங்க இப்ப சொல்ற விஷயம் பூராமே முதவே நாங்க தீர்மானத்தை கொண்டு போயிட்டோம். புதுசா நாங்க எதுவுமே செய்யல. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இருக்கு மனு கொடுத்துட்டு இருக்கோம். வேலை நடக்கல. ஆனா புதுசா வர்ற திட்டங்களுக்கு இங்க வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஏன் நாங்க கொடுக்குற மனுக்களுக்கு இங்க வர மாட்டேங்குது? அதுக்காண்டி சொல்றோம். பழைய மனுக்களுக்கு பரிசீலனை பண்ணி உடனே வேலை நடத்தி காட்டணும். அதுக்காண்டி அந்த எரிமேடைக்கு பாலம் அமைச்சு தரணும். அது போக நம்ம விளாங்குளத்துல வந்து ஒரு குளியல் தொட்டி, அங்க இருக்க மக்கள் குளிக்கிறதுக்கு ஒரு குளியல் தொட்டி நாங்க பலவாட்டி மனு கொடுத்துட்டோம். அங்க ஒரு குளியல் தொட்டி வேணும். அங்க ஒரு மினி டேங்க் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணி குளியல் தொட்டி கேட்கலாம். அதையும் நாங்க மனுவை பலவாட்டி கொடுத்துட்டோம். அது நிறைவேற்றப்படல. அதையும் இந்த மனுவை நாங்க மனு இதை வைக்கிறோம். இதெல்லாம் நீங்க தீர்மானத்தில் ஏத்துங்க. இதெல்லாம் நாங்க முன்னாடியே 2 நாள் கொடுத்த மனுகள். ஐயா, கழிவறைகள் கட்டப்பட்டது அரசின் திட்டத்தினால். பெண்களுக்கு தனி கழிவறை, ஆண்களுக்கு தனி கழிவறை கட்டப்பட்டது. கழிவறை கட்டப்பட்டது. இது வந்து பயன்பாட்டில் இருக்கா? பயன்பாட்டில் இல்லைங்க ஐயா. அதற்கு நல்லது. கழிவறை என்பது எதற்காக? கழிவறை இயற்கை கழிப்பதற்காக கழிவறை. ஆனால் அதற்கு எப்படி கழிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? தூய்மைப்படுத்த சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? தண்ணீர் வேணுமா இல்லையா? இதுவரைக்கும் எதை ஏற்படுத்துறது? அப்புறம் எதற்காக வீட்டுக்கு ஒரு கழிவறை திட்டத்தை கொண்டு வந்தீங்க? உங்களுக்கு தேவை என்ன? எங்களுக்கு சேவை செய்யத்தான் நீங்க ஐயா இருங்க. இந்த கிராமத்து விளாம்பட்டி நீங்க வந்து 5 ஆண்டுகள் மொத்தத்தில் பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள்ல இதுவரை கிராம சபை கூட்டம் விளாம்பட்டில நடக்கவே இல்லை. ஒன்று. மற்றொன்று என்ன கேட்டீங்கன்னா, ஏன் எங்களை புறக்கணிக்கிறீங்க? எங்க கிராமத்தை நீங்க வந்துட்டீங்க ஐயா, அதிகாரி வந்துட்டீங்க, நீங்க வாங்க இந்த கிராமத்தை சுத்தி பாருங்க. எங்களுடைய வாழ்க்கை நிலை, எங்களுடைய குடிநீர் வசதி எப்படி இருக்கு, சாலை வசதி எப்படி இருக்கு, மின் வசதி எப்படி இருக்கு, வந்து நீங்க பாருங்க. நான் உங்களை ஒன்றும் சொல்லல. ஐயா, மனு கொடுக்காதனாலதானே வாய்மொழியா சொல்றேன். எத்தனை கொடுக்கிறது? 5 ஆண்டுகளா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதான் பாருங்க. சென்ற முறை நீங்க நடத்துனீங்களா? இல்லையா? சென்ற முறை நீங்க கிராம சபை கூட்டம் நடத்தீங்கல்ல, அதுல தீர்மானத்தை நிறைவேற்றீங்களா? தீர்மானம் அங்க ஏற்றிருப்பீங்கல்ல, அதுல நிறைவேற்றப்பட்டதை காட்டுங்க. என்னன்னா நிறைவேற்றீங்கன்னு காட்டுங்க. என்னன்னா நிறைவேற்றீங்கன்னு காட்டுங்க. 3வது மனு வாசிக்கவா? அடுத்த மனுவா வாசிக்கவா? எனது ஊரில் 1 முதல் 8 வகுப்பு பள்ளிக்கூடம் இருக்குமா? இந்த பள்ளிக்கூடம் நான் கொஞ்சம் இருங்க, நான் சொல்றது கேளுங்க. எங்கள் ஊரில் 1 முதல் 8 வரை உள்ள பள்ளி கட்டடத்தின் முன்பாக குளம் போல் தண்ணீர் தேங்கி உள்ளது. பள்ளி குழந்தைகளும் ஆசிரியர்களும் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே இதை சிறப்பு கவனத்தில் எடுத்து உடனடியாக சரி செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு தனி மனுவா கேட்டிருக்கோம்.
அதுக்கு காரணம் அந்த பாலம் கீழே போயிடுச்சு, தாழ்வா போயிடுச்சு, பழைய ரோடு. இந்த பாலத்தை மேல ஏத்தினா தான் மந்த தண்ணி வெளியே வரும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு. இவங்க இதோட ஜாயின்ல ஒரு மணி இதுக்கு முன்னாடி வாசிச்சாங்க. கால்வாய் வழியா கொண்டு போய் அங்க போய் டெலிவரி பண்ண ஒரு பண்டா அவங்க செய்யலாம். எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன மனு தெரிஞ்சுக்கணுங்களா? இதுல ஏதாவது நாங்க சொன்ன மனுக்கள் ஏதாவது உங்க சைடு அப்செக்ஷன் இதை எந்த மனுவாவது சேர்க்கணுமா சொல்லுங்க. தீர்மானத்துல நீங்க உட்காந்து அப்படியே மௌனமா உட்காந்து சொல்லுங்க, கோரிக்கை சொல்லுங்கப்பா. உங்களுக்கு ஏதாவது உங்க வீட்டு பக்கத்துல தேவைகள் இருந்தா இங்க சொன்னாதான் நடக்க வந்து சொல்ல உட்காந்து கிராம சபை கிடையாது. தண்ணி இருக்கு.